அநேகா அப்ளிகேஷனில் லிபியை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல கீழே ஹோம் ப்ரொஃபைல்னு 2 இருக்கும். அதில் லிபியை மாற்றணும். அதாவது எழுத்தை தேவநாகரி, கிரந்தம், தமிழ்னு 3 லிபியில் டேட்டா வரும். அதில் நமக்கு எதை வேணுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கீழே போய்க்கணும். கீழே இந்த ஹோம் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கணும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னே முதல்ல பேர், அதுக்கப்புறம் நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமோ அதோடய பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது லாங்குவேஜ் இங்கே இருக்கும். அதில் நம்ம செட் பண்ணியிருந்தோன்னா அந்த நம்மளோட லாங்குவேஜ் என்னங்கிறது இங்கே இடத்துல காமிக்கும். இப்போ நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணோன்னா முதல்ல சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனேயே இந்த இடத்த கிளிக் தொடணும். தொட்டோன்னே என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிறது வரும். அதில் நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 3த்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிரந்தாட்சரம்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே லாங்குவேஜ் அப்டேட்டட்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுக்கணும். இப்போ நாம் ஹோமுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா நித்திய பஞ்சாங்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே வியூ கொடுத்து போய் பார்க்குறோன்னா 10 செகண்டுக்குள்ளே அது லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், டேட்டா எல்லாம் கிரந்தாட்சரத்தில் இருக்குது. பிரதானமாக இன்றைக்கி என்னவோ அது எல்லாமே தசமி, கிருத்திகா, சுபஹா, தைதிலஹா, கரஹா இது எல்லாமே கிரந்தாட்சரத்தில் இருக்குது. இதுவே வேறு அடுத்தடுத்த லாங்குவேஜில் மாற்றணும் அப்படின்னா திரும்பி இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே சேஞ்ச் லாங்குவேஜ். இப்போ கிரந்தம் செட் ஆகிருக்கு. இங்கே காமிக்கிறது சேஞ்ச் பண்ணோம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்த தொடணும். தொட்டோன்னே இப்போ தேவநாகரிக்கு மாற்றி பார்ப்போம். சப்மிட்டு கொடுத்தோன்னே இங்கே ஓகே கொடுத்துக்கணும். இப்போ நம்ம ஹோமுக்கு போனோம் அப்படின்னா இப்போ லைவ் சங்கல்பத்தில் பார்க்கலாம். இதை வியூ பண்ணோன்னா 10 செகண்டுக்குள்ளே லோட் ஆகிடும். இப்போ பார்த்தா இப்போ தேவநாகரியில் இருக்குது முழு டேட்டா. முன்னாடி கிரந்தாட்சரத்தில் இருந்தது இல்லையா, இப்போ தேவநாகரியில் இருக்குது. இப்போ அடுத்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அதே தான்.